குமாரே. வாங்கண்ணே வாங்க. என்னடா இன்ன வரைக்கும் ஆளை காணமேன்னு பார்த்தேன். வாங்க. இல்லையா சாப்பிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணே, வண்டி வரதுக்கு இன்னும் டைம் இருக்குது. வண்டி வந்தோடனே தான் போவோம். நீங்க 2 பேர் மட்டும்தானா? வேற ஆள் இல்லையா? அங்க சோலைக்குள்ள ஒரு 3 பசங்க வராங்க. அதுக்கப்புறம் அங்கிட்ட இருந்து ஆளுங்க வருவாங்க. ஓ சரியா. இன்னைக்கு எங்க வேலை? இன்னைக்கு முள்ளூர்ல. சரிப்பா சரிப்பா. இது பஸ்ஸுக்கா இல்ல இதுலயே பிக்கப்லயே போயிருவீங்களா? பிக்கப் பேசியாச்சுண்ணே. பஸ்ல எல்லாம் போனா நினைச்ச நேரத்துக்கு போக முடியாது, அதான். சரிப்பா. பிக்கப்புக்கு தனியா பணம் கொடுக்கணுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, அதெல்லாம் நான் பாத்துக்குவேன். கான்ட்ராக்ட் பேசியிருக்கிறது மொத்தமா எல்லாத்துக்கும் பேசிட்டேன் சேர்த்து, அதனால அவங்களே பாத்துப்பாங்க. ஓ சரியா சரியா. சரிங்க மச்சான், அப்ப நான் பாக்குறேன். நீங்க வேலைக்கு கிளம்புங்க மச்சான். உங்களுக்கு மணி எதுவும் ஆயிட போகுது. அட நமக்கு மணி இருக்கு மச்சான். நீங்க வண்டி வந்தோடனே கிளம்புங்க, உங்களை ஏத்தி விட்டு நான் போறேன். அட அண்ணே, நீங்க வேலை இருந்தா போய் பாருங்க. அப்படியெல்லாம் உங்க மச்சான் தனியெல்லாம் ஒத்தையில விட்டுற மாட்டோம், நாங்க கூட்டிட்டு போய்க்கிறோம். அதுக்குன்னு இல்லப்பா, புது ஊரு, அதான் யோசனையா இருக்கு. அண்ணே பழகியாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மக்களை அவங்க விடவே மாட்டாங்க, நம்ம பாத்துக்குவோம். ஏன் நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்பா அம்மாவும் நேத்து வந்து எல்லாம் பேசிட்டாங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரிங்களா? ஓ சரிங்கப்பா. சரி மச்சான், பாத்து மாப்பிள்ள என்னங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. ஐயோ மச்சான், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் போறதே வண்டியில தான், அங்க போய் எனக்கு என்ன தனியா செலவு இருக்குது? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க கம்முன்னு வைங்க. அட மச்சான் புடிங்கன்னா புடிங்க. அட என்ன மச்சான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, என்கிட்ட 300 ரூபா இருக்குது, அதை நானே பாத்துக்கிறேன், விடுங்க. சொன்னா கேட்கணும், புடிங்க. 500 ரூபா இருக்கு, ஏதாவது தேவைன்னா வாங்கிக்கோங்க, புடிங்க. ஐயோ வேணாம் மச்சான். அட சொன்னா கேளுங்க, வரும்போது கூட எதுவும் வாங்கிட்டு வாங்க, சரியா? புடிங்க. அட என்னனே வேணாம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மச்சான் கொடுத்தா மகேசனே கொடுத்த மாதிரி வாங்கிக்கங்க. எனக்கெல்லாம் இப்படி ஒரு மச்சான் இல்ல. என்கிட்ட இருக்கிற மச்சானுங்கெல்லாம் என் பாக்கெட்ல இருந்து சுரண்டிக்கிட்டு போறதுக்கு தான் இருக்கானுங்க. உங்க மச்சான் பரவாயில்ல, வாங்கிக்கங்க. சரிங்க மச்சான். அண்ணே பிக்கப் வந்துருச்சுண்ணே. சரிங்க மச்சான், போயிட்டு போன் பண்ணுங்க வேலை என்ன எப்படின்னு, சரிங்களா? சரிங்க மச்சான். அண்ணே அப்படியே ஏறிக்கங்கண்ணே. சரி மச்சான், அப்ப நான் பாருங்க, நான் தான் வாரேன். நான் கூட மதியானம் வேலையை முடிச்சுட்டு அப்படியே வாரேன், சரிங்களா? சரிங்க அண்ணே. நின்னுட்டு போனா போலீஸ் திட்டுவாங்க, அப்படியே உட்காந்துக்கோங்க. ஏரியாச்சு, எடுங்க எடுங்க. எப்படியோ மாப்பிள்ளைக்கு இந்த வேலை செட் ஆயிடுச்சுன்னா அது போதும். என் தங்கச்சிக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நல்லபடியா வாழும். மதியான நேரத்துல கறி குழம்பு நல்லா ஆக்கி நல்லா பீஸா எடுத்து சாப்பிட்டுப்புட்டு இப்படி போத்திக்கிட்டு படுக்கிறதே ஒரு தனி அலாதிய பிரியம்தான். கொட்டாய் வந்துருச்சு, இனி பட்டைய போட்டு சொட்டைய முறிக்க வேண்டித்தான். அந்த மனுஷன் கறியை வாங்கி கொடுத்துப்புட்டு வாடு வாடுன்னு கத்திப்புட்டு அந்த பாட்டுக்கு போயிட்டது. கறியாக்கி நீ நம்மளே சாப்பிட வேண்டித்தான். ஏத்த கல்யாண பிள்ளையா எதுக்கு இப்படி வயசு பிள்ளைய வேலை கூட்டிட்டு வந்தீங்க? நான் நம்மளா இருக்கோம்ல வேலை வெட்டிய பாக்குறது, கம்முனு வீட்டுல இருக்க விடுறத விட்டுப்புட்டு. அட நான் வீட்டுல தாமா இருக்க சொன்னேன், வேலைக்கு வேணாம், கம்முனு வீட்டோட கடை நாங்க போறோம் அப்படின்னு. எங்க கேக்குறா? அண்ணே அண்ணின்னு எல்லாம் வேலைக்கு போய் ஏதோ ஒண்ணு பண்றீங்க, நான் மட்டும் வீட்டுல சும்மாவே இருக்கிறதா அப்படின்னு ஆடிக்கிட்டு வாரா. வெயில் அடிக்கிற வெயில்ல நம்மளே கருகருன்னு கறி கொட்ட மாதிரி ஆகி போயிடணும். இதுல கல்யாணம் ஆக வேண்டிய பிள்ளை இப்படி வெயில்ல வந்து ஆடுனா முகமெல்லாம் கருத்து போயிடாத. அதுக்கப்புறம் இப்ப எதுவும் என்னடா கருவாச்சி அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? போமா நீ போ. நானும் கருப்பா இருக்கேன், என்னை பார்த்தாலே எத்தனை பேர் எவ்வளோ இதா பேசுவாங்க தெரியுமா? மாதிரி இருக்கு, இதுக்கு பேரு சிம்ரனா அப்படின்னு எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. அதுவும் இல்லாம பல்லு மட்டும்தான் வெள்ளையா இருக்கு, மத்த எல்லாம் கரு கரு கருன்னு கரேன்னு கிடக்குது அப்படியெல்லாம் பேசுவாங்க. அவங்க பேச்சுக்கும் ஏச்சுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது, காலத்துக்கு இப்படியே இருக்க வேண்டியதானெல்லாம் பேசுனாங்க. என்னைக்கு இந்த மனுஷன் என்னையதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி வந்து கட்டுனாரோ அப்பதான் எனக்கே மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சு. இதுலயும் என்னையோட கலரா இருந்த பிள்ளைங்க வீட்டுல எல்லாம் என்ன சொன்னாங்க, எங்க பிள்ளைங்களுக்கு அப்படி மாப்பிள்ள வரும் இப்படி மாப்பிள்ள வரும்னாங்க. ஆனா இன்னைக்கு அவளுகெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறாளுங்க. ஆனா இன்னைக்கு நான் பாரு, இன்னைக்கு சொத்து பத்துன்னு என் புருஷன் எல்லாம் வச்சிருக்கா. அப்படி இன்னைக்கு எந்த இதுக்கும் நான் போய் அடுத்த வீடு நிக்க தேவையில்லை. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சிருக்குது. கருப்புலயும் வெள்ளையிலயும் என்னமா இருக்குது, அதெல்லாம் இதுதான். அப்படித்தாம்மா நான் கருப்பா கரையன்னு இருக்கேன்னு சொல்லிவிட்டு வந்த மாப்பிள்ளைங்களே எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு 10 மாப்பிள்ளை பக்கம் எனக்கு பிடிக்கலன்ட்டு போயிட்டாங்க.
11வது தானே உங்க பையன் வந்து என்னைய கேட்டு வந்தா அப்படி. மாடசாமியை பொறுத்த வரைக்கும் அவன் எதையுமே பார்க்கலம்மா. கலரா கருப்பா இதெல்லாம் ஒண்ணும் அவன் கேட்டுக்கல. நம்ம நிலம் பலம் வச்சிருக்கோம், நமக்கு ஈடு கொடுத்து வேலை செய்யற பிள்ளையா இருக்கணும், அதைத்தான் பார்த்தான். குணமும் நல்லா அனுசரிச்சு போற பிள்ளையா இருக்கணும், அப்படிதான் யோசிச்சு பொண்ணு பார்த்தோம். அதே மாதிரி நீ தங்கமா அமைஞ்சு போட்டல. வெளியே கருப்பா இருந்து உள்ளுக்குள்ள மனசு தங்கமால இருக்குது. கலரா இருந்து என்ன பிரயோஜனம்? வெளியே கலரா இருந்து உள்ள சாக்கடையாத்தானே இருக்குது ஒரு சிலருக்கு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு வாங்க. நம்ம அகம் நல்லா இருக்குன்னு போது முகம் எப்படி இருந்தாலும் அதை மற்றவங்க ஏற்றுப்பாங்க. அதுவும் சரிதான் சரிதான். சரி, என்னத்தா வேலை இருக்குது இன்னைக்கு? ஏம்மா, நடுவுல புல்லுவா மண்டி கிடக்குதுமா. வெங்காயம் வச்சது மருந்து அடிச்சு உள்ளான்னு பார்த்தோம். இந்த தடவை அங்க இங்கேயும் நனைஞ்சதுக்கு மருந்தே அடிக்காம விட்டாச்சு. அதனால இந்த நடுவுல அந்த சின்ன சின்ன பொடி புல்லா இருக்குது, அதெல்லாம் பிடிக்கி போட்டுருங்க. சரிம்மா. மற்றது அந்த பக்கத்துல வந்துட்டு கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் நல்லா முளைச்சு வந்துருச்சு, அதெல்லாம் அறுவடை பண்ணணும். சரி அக்கா, அதெல்லாம் பண்ணி போடுறோம். என் குழந்தை அங்க ஊருக்கு வேலைக்கு போறேனாரே, வேலையெல்லாம் எப்படியா? இன்னைக்கு தானே பையன் வேலைக்கு போயிருக்கான், இனிமேதான் என்ன ஏதுன்னு தெரியும். சரி சரி. அப்புறம் அந்த சரோசா சத்தியம் பண்ணிட்டு போனாலே, அதுக்கப்புறம் எதுவும் தகவல் எதுவும் இருந்துச்சா? நம்ம தான் சத்தியம் பண்ணிட்டா, இனி கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். இனி அவளாச்சு கடவுளாச்சு. அவதான் நான் தப்பே பண்ணலன்னு காளி கோயில வந்து சத்தியம் பண்ணிவிட்டா. அவ தப்பு பண்ணாம இருக்கவும் தானே வந்து காளி கோயில சத்தியம் பண்ணி இருக்க. அதனால விடுமா, யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள கடவுள் தண்டிச்சுட்டு போறான். அதுவும் இல்லாமல் கர்மான்னு ஒன்று இருக்காக்கா. கர்மாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நமக்குன்னா நாளைக்கு அவங்களுக்கு செய்யறதுக்கு அப்படியே உண்டான பலன் கிடைக்கும். விடுங்க, யார் செஞ்சாங்களோ எவரு செஞ்சாங்களோ நம்ம எல்லாத்துக்கும் நல்லது தான் செய்கிறோம். நம்ம கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க அந்த கடவுள் பார்த்துப்பான். அம்பிட்டு தான் விடு, அம்பிட்டுத்தேன். எப்படியோ நம்ம உமாவுக்கு அந்த பையன் கட்டிக்கிறேன்னு சொல்லிவிட்டா. அப்படி அந்த பையன் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டா அத்தைக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. ஆமாம்மா, நான் கூட அந்த பையனை எப்படியோ நினைச்சேன். நல்ல பையனா இருக்காமா. அந்த பையனை கட்டி வச்சோம்னா நம்ம புள்ள போற வீட்டுல நல்லா இருப்பா. நம்ம வீட்டுல படுற மாதிரி எந்த கஷ்டமும் இருக்காது. அதுக்கப்புறம் எதுவும் பேச்சுவார்த்தை இருந்துச்சா? ஐயோ, இத பத்தி கேக்குறாங்களே. எங்கம்மா, இவளுக்கு போன போட்டி கேளு, அந்த தம்பிக்குன்னா கேட்கவே மாட்டேன்ட்டா. அத்தை அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. நீங்கள் இந்த பேச்ச ஆரம்பிச்சோன்னு எனக்கு ஞாபகம் வருது. அவர் உங்களை என்னையே சின்ன பொண்ணு எல்லாத்தையும் போய் மாப்பிள்ளை வீட்டில் என்ன ஏதுன்னு பேசிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஏன்ட்ட சொல்லவே இல்லாம? என்கிட்ட சொன்னார் அத்தை, போயிட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு வாங்க. நம்ம பாட்டுக்கு இப்படியே இருந்தோம்னா அப்புறம் அது ஒன்றும் பேச்சுவார்த்தை இல்லாமல் போயிடும். அண்ணி, அதெல்லாம் வேண்டாமே அண்ணி. என்ன வேண்டான்னு சொல்கிற? இல்ல, அதெல்லாம் ஒன்றும் போய் கேட்க வேண்டாம். ஏடி, கேட்காம எப்படி இருக்க முடியும்? என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு அந்த தம்பி நமக்கு வாக்குறுதி கொடுத்து சத்தியம் பண்ணிட்டு போயிருக்கு. இருந்தாலும் அவங்க வீட்டுல போய் நம்ம போய் பேசணும் இல்லையா? சின்ன பிள்ளைங்க சொல்றத பாத்துக்கிட்டு இருந்தா பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியாம போயிடும். ஐயோ, இவங்களுக்கு நான் என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது? ஷோ. உமா, நீ பயப்படாத சரியா? நாங்கள் இருக்கோம், அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம். ஐயோ, அன்னைக்கு அவங்க என்ன அந்த பேச்சு பேசுனாங்க, அதை சொல்லலான்னு பார்த்தா பயமா இருக்குது. ஏற்கனவே குடும்பத்தில் 1000 பிரச்சனை. இப்போதான் அந்த பிரச்சனையெல்லாம் ஓஞ்சி நிம்மதியாக இருக்குன்னு பார்த்தா அதுக்குள்ள மறுபடியும் அதே பிரச்சனையே எடுக்கிறாங்களே. கிச்சு 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 கிச்சு. நண்டு வருது, நரி வருது, புடி 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 கிச்சு 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 கிச்சு. அடடடா, உங்க மைனர் என்ன சொல்றா அப்படி? சின்ன பொண்ணு, நீ வீட்டுல இருந்தீனா இவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நீ வீட்டுல இல்லன்னு வைய அழுத மெனிக்கேதான் இருக்கிறான். என்னன்னு ஒண்ணு எனக்கு புரியல. 24 மணி நேரமும் நான் அவன் பக்கத்திலேயே இருக்கேன். அதனால அவனுக்கு என்னோட இது அப்படி இருக்கு. நீங்க என்ன வீட்லயேவா இருக்கீங்க? ஆட சின்ன பொண்ணு, நான் சம்பாதிக்கிறதே உங்களுக்காக தானம்மா. ஆமா ஆமா, சம்பாரிச்சு கொடுத்தா மட்டும் போதுமா? பிள்ளைங்க பாசமா இருந்துருவாங்களா? அவங்க கூட இருக்கணும் பாசு, கூட இருக்கணும். கூட இருக்கணும்னு ஆசைத்தான் எனக்கும். ஆனா என்ன பண்றது, எங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கெல்லாம் வெளியில போய் வேலை செஞ்சு காசை கொண்டு வந்து கொடுத்து உங்களை நல்லபடியா பாத்துக்கணுன்ற ஆசை அதுக்கு மேல இருக்குது. 10 நாளைக்கு வீட்டுல இருந்து உங்க கூட சந்தோஷமா இருந்தா 11வது நாள் மளிகை ஜாமான் காலி ஆயிரும். அதுக்கப்புறம் நீயா நானான்னு போட்டி சண்டை. அதுக்கப்புறம் 4 வீட்டுல போய் கடன் வாங்குற நிலைமை. இதெல்லாம் தானே நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் சரி, இந்தாங்க. என்னது அதிரசம் பிசினஸ் எதுவும் பண்ண போறியா? இம்புட்டு கொண்டு வந்திருக்க?
ஆமா அதிரச பிசினஸ் பண்றாங்க பிசினஸ். நான் என் புருஷனுக்காக கொண்டு வந்திருக்கேன். புருஷனுக்காக கொண்டு வந்திருக்கியா? என்னடா இது, என்னால் இல்லாத திருநாளா? இந்தாங்க, நான் உங்களுக்காக ஆசாசியா செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க. சின்ன பொண்ணு, நெசமா நீதான் செஞ்சியா? நம்ப முடியலையே. எப்படி நம்ப முடியும்? எப்படி நம்ப முடியும்? காலையிலேயே யூடியூப்பை பார்த்து உங்களுக்கு அதிரசம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னனால ஆசாசியாக சமைச்சிருக்கேன். என்னங்க கனவா இது நனவா? சின்ன பொண்ணு கொஞ்சம் கில்லு, சும்மா கில்லு கொல்லுன்னு இருக்காம சாப்பிடுங்க. என்ன சின்ன பொண்ணு, நான் எது கேட்டாலே எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு, பிள்ளைய யாரு பாப்பா, நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு 1008 சண்டைக்கு வருவேன். இன்னைக்கு கேட்காமையே அதிரசத்தை சுட்டு கொண்டு வந்து அடுக்கி எடுத்துட்டு வந்திருக்கியே. இத்தனை நாளா நீங்க என் மேல பொய்யா பாசமா இருக்கீங்களா இல்லை உண்மையா பாசமா இருக்கீங்களான்னு புரியாம இருந்துச்சு. ஆனா நேத்து உங்க அம்மா கிட்ட எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கல்ல, அதான் என் புருஷன் என் மேல உயிரா இருக்கும்போது அவருக்காக இது செய்யறதுல தப்பு இல்லையேன்னு தான். கட்டுன புருஷன் உங்க மேல பாசமா இருக்கானா இல்லையான்னு நிரூபிக்கணும்னா இப்படி வீட்டில் உள்ளவங்கள்ட்ட உங்களை விட்டு கொடுக்காம இருக்கணும். அப்பத்தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. அப்படித்தானே? சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. என்னங்க? ஐயோ சின்ன பொண்ணு, உன் அன்புக்கும் ஆசைக்கும் ஒரு அளவே இல்லைப்போ. நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன், வயிறு முட்டை இப்போதான் சோத்தை தின்னுட்டு வந்தேன். இதை திங்கிறதுக்கு இடம் இல்லை. நான் அப்புறமேட்டுக்கு சாப்பிடட்டுமா? என்னங்க சாப்பிடுங்க. ஐயோ என் பொண்டாட்டியே நான் என்னன்னு சொல்ல, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. என்னங்க என்ன ஆச்சு? சின்ன பொண்ணு என்ன செஞ்சு வச்சிருக்க நீ? அதிரசம் தான். அதிரசம்னா இனிப்பா இருக்கலாம், இது என்ன உப்பா இருக்கு? உப்பா? அதிரசத்துல உப்பு போடலாம், ஆனா உப்புல அதிரசத்தை போட்ட மாதிரி இருக்கு, வாயில வைக்க முடியல, கரிச்சு தொலையுது. என்னங்க ஆசாசியா செஞ்சுட்டு வந்தா இப்படி சொல்றீங்க? நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீ வேணா உன்னை எடுத்து தின்னு பாரு. ஐயோ இதை தின்னா அல்பாயுசில் போய் சேர்ந்துருவேன் போல இருக்கே. ஐயா என்ன உப்பு இப்படி? ஏங்க சாரிங்க, உங்களுக்காக ஆசாசியா செஞ்சுட்டு வந்தேன், ஆனா இப்படி ஆயிப்போச்சு. ஏமா சர்க்கரைய போடலாம், இல்லைன்னா வெள்ளத்தையாவது போடலாம், என்னமா உப்பை போட்டு வச்சிருக்க? அது ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் செஞ்சது இல்லையா? சொல்லுவாங்களே செத்து முன்ன பின்ன செத்தாதானே சுடுகாடு தெரியும்னு. முன்ன பின்ன இதெல்லாம் செஞ்சு பார்த்துருந்தா தானே இதை எப்படி பண்ணணும்னு தெரியும். யூடியூப்ல தேவையான அளவு உப்பு போட்டுனாங்க. நம்ம என்றைக்குமே உப்பு அதிகமாக தூக்கலாக போட்டு தானே சாப்பிடுவோன்னு சொல்லி உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டேங்க. அதுவும் இல்லாமல் அத்தைக்கு வேற சுகர் வேற, இதை தின்னு சுகர் தூக்கிருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதான் சுகரை கம்மி பண்ணி அதை தூக்கலாக போட்டேங்க. தூங்கும்போது ஏடா காதுக்குள்ள வந்து சத்தம் கொடுக்கறது? அடியே காளி வந்திருக்கேன்டி, மகா காளி. அம்மா தாயே மகமாயி காளி, ஐயோ என்னை போட்டு தள்ளுறதுக்கு வந்துட்டீங்களா? ஏண்டி என் புள்ள குடியை கெடுக்கிறதுக்கு நீ என்னென்ன வேலை பார்த்துருக்க? என்னடா இந்த காளி முன்னாடி வந்து சத்தியம் பண்றோமே, கொஞ்சமாவது உனக்கு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு? குற்ற உணர்ச்சியே இல்லாம அத்தனை பேர் முன்னாடி பொய் சத்தியம் பண்ற. பொய் சத்தியம் பண்ணுனா அதுக்குண்டான தண்டனையை பாக்குறியா? பாக்குறியா? அம்மா மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு, நான் வேற எதுவும் பண்ணல, எல்லாம் தெரியாம நடந்து போச்சு. உன் புள்ள தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருமா. ஒரு குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாதுல்லம்மா, அந்த மாதிரி தெரியாம பண்ணிவிட்டம்மா, மன்னிச்சிருமா, மன்னிச்சிருமா. அடியே பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணுவ, மன்னிப்பு நீ கேட்ட உடனேயும் அதை நான் ஏத்துக்கிட்டு உனக்கு மன்னிப்பு மடிப்பிச்ச கொடுக்கணுமா? அதுக்கு வேற கடவுள் இருக்காங்க. நான் அப்படி இல்லடி, நான் அப்படி இல்ல. என் பக்திக்கோ என் பிள்ளைங்களுக்கோ ஒரு கெட்டது நடந்துச்சு, அந்த இடத்துல இந்த காளி திரிசூலியா மாறி பத்திரகாளியா மாறி அழிச்சிட வேண்டி. ஐயோ அம்மா மன்னிச்சிருமா, மன்னிச்சிருமா. உன் புள்ள அவ மட்டுமா? நானும் உன் புள்ள தானம்மா, தெரியாம பண்ணிட்டேம்மா, தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம பண்றத கூட மன்னிச்சிட வேண்டி, ஆனா தெரிஞ்சு ஒரு குடியை கெடுக்கிறத என்னைக்கும் இந்த காளி மறக்க மாட்டா, மன்னிக்கவும் மாட்டா. உனக்கு உண்டான தண்டனைய குடுக்கறதுக்கு தாண்டி வந்திருக்கேன். வேண்டாம் வேண்டாம்,
என்ன எதுவும் பண்ணிராத. என்ன எதுவும் பண்ணிராத. ஏய் அம்மா மன்னிச்சிடுமா. அம்மா மன்னிச்சிடுமா. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு. என்ன மன்னிச்சிடு. ஏய் ஐயோ காப்பாத்துங்க. விட்டுங்க. என்ன விட்டுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டேன். இல்லன்னு சொல்லல. தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டேன். ஆ ஆ ஆ ஆ. ஐயோ அம்மா. நான் உயிரோட தான் இருக்கேனா? ஆமா நம்ம வீடு தான். நான் உயிரோட தான் இருக்கேன். ஐயோ என்னடா இது? ஆத்தா காளியம்மா வீட்டுக்குள்ளே வந்து என்ன போட்டு தள்ளுற மாதிரி இருக்கு. ஐயோ அம்மா நான் தப்பு பண்ணியிருந்தேன். என்ன மன்னிச்சிருமா. ஐயோ இப்போ என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஒன்று விளங்கலையே. ஒன்று விளங்கலையே. சரோசா இப்படியே விட்டோம். காளியாத்தாவனை வந்து போட்டு தள்ளினாலும் தள்ளிடுண்டி. போய் சத்தியம் பண்ணதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுமோ பண்ணிடுவோண்டி. ஐயோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஐயோ நெருப்பு மேலே இருக்க மாதிரியே இருக்கு. ஐயோ இப்போ கூட உடம்பெல்லாம் என்ன நடுங்குது. உண்மையாமே வந்து குத்தி நம்ம குடலை உருவன மாதிரிலாம் இருக்கு. ஐயோ வேணாம் சாமி வேணாம். பயமா இருக்கு. பயமா இருக்கு. என்னடா இது? ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுக்கலாம், இது தாளிச்சு ஊற்றணும்னு பார்த்தா எல்லாம் இம்புட்டு உயரத்தில் இருக்குது. நம்ம ஹைட்டுக்கு ஏணி வச்சாலே எட்டாது, இது இம்புட்டு தூரத்தில் வச்சா எப்படி? வீட்டில் வேற யாரும் இல்லை. ஐயோ எட்ட மாட்டேங்குதே. ஐயோ எட்ட மாட்டேங்குதே. ஐயோ ஐயோ குதிச்சு பார்த்தாலும் வேலையாவது போல இருக்கு. கைக்கு எட்ட மாட்டேங்குது. சரி இதா சேர் இருக்குல்ல, இதை எடுத்து வச்சு அது மேலே ஏற வேண்டியதா. இன்ன வரைக்கும் வெண்ணெயை கையில் வச்சுக்கிட்டு நெய் களைஞ்ச கதையாகி போச்சு. சேர் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, இது தெரியாமல் குதிக்கவும் ஏறவுமா இருந்துட்டேன். எப்பா இந்த கர்ப்பப்பை எடுத்ததும் போதும், முதல்ல மாதிரி வேலை வெட்டியே பார்க்க முடியல. உடம்ப அசந்து அசந்து சோர்ந்து போகுது. முதல்லலாம் கூட 10 பேர் செய்கிற வேலையை ஒத்தால செய்வேன். இப்போ ஒத்தாள் வேலையவே மொத்தமாக செய்ய முடியல. ஐயோ அப்பா இப்போ என்ன பண்ண? சரி ஏறுவோம். அம்மா இது என்ன சேரு கிடுக்கிடுன்னு ஆடுது? ஐயையோ காலு தான் நடந்தது. ஐயையோ இந்த சேரு உடஞ்ச சேரு போல இருக்கே, இது தெரியாமல் ஏறியாச்சு. சரி அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏறி எடுத்துட வேண்டியதான். அப்பா அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியை குடிச்சாதாயா தாகம் தீரும். கடையில எம்பிட்டு தண்ணி வாங்கி குடிச்சாலும் தாகமே தீர மாட்டேங்குதே. கை எட்ட மாட்டேங்குதே. ஐயோ அமுதா, என்ன அமுதா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சேர் மேல ஏறிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, இந்த சாம்பார் தாளிச்சு ஊற்றணும், அதான் பாத்திரம் பார்த்தேன், எல்லாம் மேலே அப்படியே ஹேங்காக மாட்டி இருந்துச்சா, அதான் சரி ஏறி எடுப்போன்னு பார்த்தேன், கை எட்டலை, அதை சேரை வச்சு ஏறி எடுக்கலான்னு பார்த்தேன். கீழே தான் அத்தனை பாத்திரம் இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒரு கடாயை எடுத்து வச்சிருக்கலாம்ல, மேல உள்ளதை எடுக்கணுமா? ஆள் இல்லாம இருக்கும்போது கீழே கீழே விழுந்து உடம்பு கிடம்பு அடிபட்டு இருந்தா என்ன பண்றது? ஐயோ இல்லைங்க, வேணும்னு பண்ணல, அப்படி ஸ்லிப் ஆயிடுச்சு. ஏற்கனவே உடம்பு சரியில்லாத உடம்பு, நானே ஒரு வேலையும் வைக்க கூடாதுன்னு அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கேன், இதுல வேற மேல இருந்து கீழே விழுந்து ஏதாவது ஆகி போயிருந்தா என்ன பண்றது? அதான் எதுவுமே ஆகாம பிடிக்க நீங்க இருக்கீங்களே. அமுதா, இத்தனை நாளா என்கிட்ட ஏதோ வேண்டா வெறுப்பாதான் பேசிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் நம்மளை சந்தோஷமாக வச்சுப்பா அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம வாழ்க்கை ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருது. அந்த வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம் இப்போ எனக்கு கையில் கிடச்சிருக்கு. உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை வந்து சேர்ந்ததோ.